ஹலோ, இது 30th ஏப்ரல் Thursday vlog. அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு முடிவு பண்ணி தூஷிக்கு மொட்டை போட கிளம்பிட்டோம். மயில முருகருக்கு தான் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. செம்ம வெயிலுங்க, பொழந்து கட்டுச்சு. இருந்தாலும் போகிறப்ப எதுவும் தெரியலை, வரப்போ தான் அப்பா ஹெவி வெயில். 2 பேருமே செம்மத்தான் அழாமல் அழகாக காமிச்சிக்கிட்டானுங்க. எனக்கே கொஞ்சம் ப்ரௌடாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு, சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். துஷிக்குமே அழவே இல்லை, அழகாக சமத்தாக அவங்க டேடி மடியில் உட்காந்து காமிச்சிக்கிட்டாரு. 2 பேருக்குமே க்யூட்டாக இருந்துச்சு. சரி 2 பேர் மட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக என்னுடைய முடி கொடுத்துட்டேன், 3 பேர் கணக்கு வரணுன்றதுக்காக. அவ்வளோதான், அவங்கள குளிக்க வச்சு சந்தனம் போட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டேன். மேலே போயிட்டு மலைக்கு மேலே போயிட்டு சாமி அழகாக அந்த ஸ்பெஷல் க்யூவில் நின்றதுனால சீக்கிரமாக ஃபஸ்ட்டே நாங்கள் தான் தரிசனம் பார்த்தோம். அலங்காரம் முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டு இவங்க 2 பேருக்கும் குலசை போட்டு உச்சி வெயிலில் செம்ம ஸ்பீடு, பயங்கர ஸ்பீடு. எவ்வளோ ஸ்பீட் வீட்டுக்கு வர முடியுமோ வந்துட்டோம். அது பாருங்கள், பக்தி மோடு, அப்புறம் மொட்டை பாஸ் மோடு. க்யூட்டாக இருக்காருல்ல அவர். வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அரிசி உளுந்து ஊற வச்சுட்டு போனேன். ஸோ அது எல்லாத்தையும் அரைச்சி முடிச்சுட்டு ஈவினிங் குளிச்சுட்டு ஹேர் கட் பண்ணியாச்சுல்ல, அதை காமிச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு. அவ்வளோதான், டின்னர் சமைக்க ரெடி ஆகிட்டேன். நைட்டு என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா சப்பாத்தியும் கேப்சிகம் பொட்டேட்டோ மசால் தான். நான் ரெசிபி என்னுடைய வீடியோவில் அப்லோட் பண்ணுற ரெசிபி வீடியோவை. அதுக்கப்புறம் நைட்டு தம்பிங்களுக்கு பால் காய்ச்சிட்டு நெக்ஸ்ட் டேக்கு தேவையானது எல்லாத்தையும் சோக் பண்ணிகிட்ருந்தேன். மாவு கொஞ்சமாக ஃபர்மெண்டேஷனுக்காக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ஒயிட் சன்னா சோக் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நான் படுக்க போயிட்டேன். நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே vlogல பார்க்கலாம். நீங்களும் ஹாப்பியாக தூங்குங்க. என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. குட் நைட். இன்ஸ்டா ஐடியா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை.